ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் மங்கி எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கு பாருங்களேன். இங்கே உட்காந்துட்டான். அதுக்கப்புறமா ப்ரெட் இருந்துச்சு, சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இங்கே பாருங்கள், ப்ரெட்டு போட்டு எப்படி சாப்பிட்றா பாருங்கள் மங்கி. எப்படி சாப்பிட்றான் பாருங்களேன். போட்டால் சாப்பிட்டுட்டே இருக்கான். இங்கே உட்காந்துட்டான். அது ஆக்சுவலி எங்களோட பால்கனி. அங்கே உட்காந்து எப்படி சாப்பிட்ருக்கான் பாருங்கள். பசி போல் பாவம். ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் பின்னாடியே 4-5 வந்துருச்சு. ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்க. இவனுக்கு போட்டால் மற்றவனுக்கு போட்டால் இவனே பிடிச்சி சாப்பிட்றான். இங்கே ஒரு குட்டி மங்கி குட்டி குரங்கு ஒன்று வந்துச்சு. ஆனால் அவனுக்கு போட்டாலும் இவனே பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கான். இங்கே பாருங்கள் எப்படி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். மறுபடியும் போடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன். எங்கேருந்து வரானுங்கன்னே தெரில. அந்த மேலேருந்து ரோப்பில் குதிச்சு அப்படியே மேலே பால்கனிக்கு ஓடி வந்துட்டாங்க. பாரு எப்படி பிச்சு சாப்பிட்றான் பாருங்கள். ஸ்மெல் பண்ணி வேறு பார்க்குறான், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தால் தான் சாப்பிட்றாங்க, இல்லைன்னா இல்லை. பார்க்குறக்கே செம்ம க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள். இனி ஒன்று வருதா பாவம். இவனுக்கு போடலான்னு பார்த்தா அவனுக்கு போட்டால் இவன் ஓடி பிடிக்கிறான். நிறைய குரங்குங்க ஆக்சுவலி சாப்பாடு எல்லாமே ஷேர் பண்ணிக்காதுங்க. அவங்க குட்டிக்கே கொடுக்காதுங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மை தான் போலியே. இங்கே பாருங்களேன், ஒரு குட்டி குரங்கு ஒன்று வந்துச்சு, அதுக்கும் கொடுக்கவே இல்லை. எனக்கு கதவை திறக்கவே தெரியல. ஆக்சுவலி அதை பிடிச்சி இழுத்தாலே திறந்துடும். நாங்கள் நல்ல வேளை மக்களே நைட்டு லாக் பண்ணிவிட்டு படுத்தோம். நல்ல வேளை இந்த பால்கனி திறந்து வச்சுட்டு படுத்திருந்தோன்னா எல்லாம் உள்ளே ஓடி வந்திருக்கீங்க பாருங்கள். அவனுக்கு போட்டால் இவன் ஓடி சாப்பிட்றான் பாருங்கள். அதையும் எடுத்துகிட்டு வரான், இதையும் எடுத்துகிட்டு வரான். அவனுக்கு தர மாட்டேங்கிறான் பாவம். அந்த குரங்கு பாருங்கள் பார்த்துட்டே இருக்குது பாவமா. அவனுக்கு போட்டால் அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த குரங்குக்கு ஒரு ப்ரெட்டு போட்டுட்டோம். ப்ரெட்டு நான் எங்களுக்காக எமர்ஜென்சிக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாமே அந்த குரங்குங்களுக்கே போட்டாச்சு. பாருங்கள் பால்கனி வியூவில் என்ன பண்ணிகிட்ருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. மேலேருந்து மனுஷங்களை பார்த்தாவே வந்துடுது. இங்கே பாருங்கள், அது பிடிச்சிருச்சு பாருங்கள் எப்படி சண்டை போட்டு மேலே ஓடிட்டான். அவனுக்கு தான் இருக்குல்ல, சாப்பிட வேண்டியது தானே. அவன் கூட போய் சண்டை போட்டிருக்கான் பாருங்கள் வரான் பாருங்கள். 2 ப்ரெட்டு இருக்குது, அப்புறம் என்ன பாருங்கள். சண்டை போட்டு மேலே அவன் ஓடிட்டான் வாங்கிட்டு எப்படியோ. அப்புறம் நாங்கள் வெளியில் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மனுஷங்களுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்குல்ல, அதை பார்த்துட்டே மறுபடியும் வந்துருச்சு. எப்படி தான் தெரியுதுன்னே தெரில. போயிட்டு வந்தவொடனே மறுபடியும் வந்துட்டான். மறுபடியும் என்ன போடுறதுன்னு தெரில. ப்ரெட் இருந்ததெல்லாம் இவனுக்கே போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் பிஸ்கெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், பிஸ்கெட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு அப்புறம் சாப்பிட்டான். அப்புறம் எல்லா பிஸ்கெட்டும் சரி நாங்கள் கிளம்புறோம். 1 o'clock 12 o'clock செக் அவுட் எங்களுக்கு. ஸோ அதனால சரி அவனுக்கு பிஸ்கெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் போட்டால் பிஸ்கெட்டும் சாப்பிடுது பாருங்களேன். அப்புறம் ஒன்று கொடுன்னு கேட்டோன்னே எடுத்துகிட்டு அந்த சைடு ஓடிட்டான்.